ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் வந்து பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செய்யலாம், எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். நான் டம்ளரோ கப்போ மெஷரிங் பவுலில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு கப்பு பச்சரிசி வந்து மாவு பச்சரிசி, இல்லைன்னா நான் பொங்கல் பச்சரிசி கூட வச்சுக்கலாம். ஒரு கப் எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து அது அரை கப்பு, எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதில் அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு, அது ஒரு அரை கப் எடுத்துருங்க. இது ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஊறிட்டுங்க. நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை வந்து ஒரு ஈரத்துணியை ஒரு துணி விரிச்சு விட்டு அது மேலே இப்படி நல்லா உணர்த்தி விடலாங்க. இதில் உள்ள ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வறுத்துக்கலாம். பாருங்க, தண்ணி பூரா எல்லாம் இஞ்சிடுச்சு. இப்படி கையில் விட்டுனா இப்படி பளபளன்ட்டு உதற மாதிரி இருக்கணும். ஈரப்பதம் கொஞ்சம் கூட இல்லை. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கோங்க. அது சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த அரிசி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வறுத்துக்கலாங்க. இந்த ஈரப்பதமெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுக்கணுங்க. பொன்னிறமாக வறுத்துக்கணும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. அரிசியில் அப்படியே பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டு அப்புறம் நம்ம ரவை மாதிரி, அதாவது குறைன்னு அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சுங்க. மிக்சியில் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். ஒரு பேனில் வந்து இது 1.5 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இதை போட்டு கிளறி விடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறி விட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க, இனிப்பு சுவையை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிளறிக்கிட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் நெய் இப்போ விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. நம்ம வந்து அரிசி இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லத்தை போடணும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கிளறி விட்டுட்டேங்க. வெல்லம் வந்து இப்போ 1.5 கப்புக்கு நான் 1.5 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இனிப்பு வச்சா வேணா ஒரு அரை கப்பு நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா நான் கரையிட்டேன். நயமான வெல்லமாக இருக்கிறதுனால அப்படியே போட்டேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பாகுப்பதமெல்லாம் இல்லாமல் அப்படியே எடுத்து கூட ஊற்றி கிளறிக்கலாம். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். கடைசியில் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. போட்டு ஒட்டாமல் வர்ற வரைக்கும் ஒரு கலர்லாம். பாருங்கள், இப்படி ஒட்டாமல் வர்றப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற விட்டு அப்புறம் மேதகம் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்படி தண்ணியோ எண்ணெயோ இப்படி அப்படி தடவிட்டு இந்த மாதிரி பண்ணால் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி அதுதான் பதம். நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாம் இந்த மாதிரி அச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் நெய்யோ ஆயிலோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நாம் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த சுற்றியும் இந்த அச்சு விழுகிற மாதிரி நல்லா அமுத்தி விடணுங்க. அமுத்தி விட்டுட்டு இதை நம்ம ஃபில் பண்ணிடலாம். பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே பாருங்க, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஷேப் வருது. இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் இது பண்ணி பாருங்கள், எந்த மாதிரி இப்படி ஷேப்பில் இருக்குது. இதை அப்படியே நம்ம அதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயே ஒரு டிசைன் உள்ளது இருக்குதுங்க. அதுலேயும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 2 இதுலேயும் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணோம். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்குது. இது ஒரு மாடலில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, இது ஒரு மாடல். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திரட்டிக்கலாம். பாருங்கள், ஒன்று வந்து உருண்டையாக ஒட்டியிருக்கேன். இது வேறு 2 டிசைனில் வந்து நான் அந்த மாதிரி மோல்டிங்கில் வச்சு பண்ணி வச்சுருக்கேன். இதில் மொத்தம் வந்து 13 வந்துருக்குதுங்க. இது வந்து இட்லி பாத்திரமோ ஒரு அடைச்சிட்டு எதில் வேணாலும் ஸ்டீமர் இருந்தாலும் அதுலேயே அவிச்சிக்கலாம். எல்லாத்துலேயும் ஒன்று கொஞ்சம் நெய் தடவி அதில் அப்படியே வச்சு
ஒரு 10 நிமிஷம் அவிச்சுக்கலாங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் அவிச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரு 10 நிமிஷம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் 3 விதமாக நான் திரட்டி அவிச்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பிள்ளையார் பட்டி கொழுக்கட்டை இந்த வாரம் இந்த மாதம் நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் இந்த வருஷம் செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கங்க.